அது வியாதி இல்லை, இட்ஸ் எ டிசார்டர். உங்களுடைய செயல்முறைகளுடைய தப்பான நடவடிக்கைனால வருகிற ஒரு தொல்லை. எல்லாரும் சுகர் வந்துச்சு, அது ஒரு பெரிய வியாதி, சாபம்னு சொல்றாங்க. நீங்களா உங்களுக்கு உங்களை உங்களை உருவ குத்திக்கிற ஒரு வேலை தான். முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு பைபிள்ல, மறுபடியும் கவலைப்படாது இருங்கன்னு சொன்னாரா? சந்தோஷமா இருங்கன்னு சொன்னாரா? மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஆத்மாக்குள்ள இருதயத்துக்குள்ள சந்தோஷமா இருக்குதோ, மனசும் உடம்பு இருதயம் மூணு சந்தோஷமா இருக்குதோ, அந்த ஆத்மாக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது, சுகர் கிடையாது. இது ரெண்டு இல்லைன்னு சொன்னா 90 வருஷம் கேரண்டி. இந்த இருதயத்தை ஆண்டவர் 100 வருஷம் சுத்தமா வேலை செய்யறதுக்கு உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை வருஷம்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை அடிக்க தெரியுமா? அது 1,00,000 முறை லப் 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 டப் அடிச்சுக்கிட்டே இருக்குது. எத்தனை முறை? ஒரு நாளைக்கு 1,00,000 முறை அடிக்குது. 1,00,000 இன்ட்டு செஞ்சுரி அடிச்ச 100 வருஷம் அது அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும். என் ஆண்டவர் உண்டாக்குன இருதயம். ஆனா அந்த இருதயத்துல லௌகீக கவலைகள், ஆசைகள், பிரச்சனைகளை இழுத்து போட்டு நீங்களா உங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த லௌகீக கவலையினால அந்த இருதயம் 60 வருஷமா ஆயிடுச்சு, 70 வருஷமா ஆயிடுச்சு, 80 வருஷமா ஆயிடுச்சு, 90 வருஷமா ஆயிடுச்சு. பிரச்சனைகளோட ஆரோக்கியமா சந்தோஷமா வாழும்படியா ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த காரியம் நான் சாயந்தரம் நிறைய விஷயங்கள் இதை பத்தி நிறைய சொல்றேன். உங்களுக்கு நிறைய இன்னும் சிம்பிளா சொல்லிடுறேன். நீங்க நல்லா இருந்தா தான் ஆண்டவரை துதிக்க முடியும். காலையில ஈட் லைக் எ கிங். இங்கிலீஷ்ல சொல்றது புரியுதா? காலையில யார மாதிரி சாப்பிடணுமா? ராஜா மாதிரி சாப்பிடணுமா? ராஜாவின் ஆகாரம் பார்த்துருக்கிறீங்களா? அந்த தட்டுல எல்லாமே இருக்கும். அறுசுவை உணவு, பேலியோ ஃபுட்னு சொல்லுவோம் நாங்க மெடிக்கல் லைன்ல. பேலியோ ஃபுட், அதுல எல்லாமே இருக்கும். இனிப்பு, உவர்ப்பு, தோர்ப்பு, காரம், புளிப்பு, உப்பு, சப்பு எல்லாமே இருக்கும். அத்தனையும் இருக்கிற பேலியோ ஃபுட்டை சாப்பிடணும். மார்னிங் யார மாதிரி? ஆஃப்டர்நூன் ஈட் லைக் எ மினிஸ்டர். அந்த ராஜாவுடைய அடுத்தபடியா இருக்கிற ஈட் லைக் எ மினிஸ்டர். நைட்டு ஈட் லைக் எ அம்மா தாயே பிச்சை போடு, ஏதாவது கொடுமா அப்படின்னா அர்த்தம்னா கிடைச்சா உண்டு, கிடைக்கலனா இல்லை, கம்மியா சாப்பிடுன்னு சொன்ன அர்த்தம். காலையில ஈட் லைக் எ கிங், ராஜா மாதிரி சாப்பிடு. மத்தியானம் மினிஸ்டர் மாதிரி சாப்பிடு அளவா. நைட்டு பிச்சைக்காரன் போல சாப்பிடுன்னு சொல்லப்பட்டு. இது உண்மை. அமெரிக்கா தேசம் இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற ஆண்டிப்பட்டியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு இது ஒரு நியமனம். எல்லா கிறிஸ்தவ கல்யாணமும் சாயந்தரம் தான் வைப்போம். பாத்துறீங்களே, எல்லா கிறிஸ்தவ கல்யாணம் காலையில என்னைக்கா நடந்திருக்குதா? காலையில பிரியாணி போட்டா என்ன, நைட்டு இவனை சாகடிக்கிறதுன்னா வர வைக்கிறது. லெட்டர் போட்டு, வாடா நான் உனக்கு நைட்டு பிரியாணி போடுறேன், சிக்கன் 65 போடுறேன், எல்லாத்தையும் போட்டு மத்தா குறைக்கு ஒரு ஐஸ்கிரீம் தின்னு செத்து கொலஸ்ட்ரால் வந்து செத்து போன்னு ஐஸ்கிரீம் வேற கொடுத்து, அவன் வந்தவன் 1 கப்பு தின்னாம 2 கப்பு வாங்கி திருடி தின்னுட்டு தனக்கு பிரச்சனை வாங்கின்னு வீட்டுக்கு போறான். வந்தவன், கல்யாணத்துக்கு வந்தவன் வயிறார சாப்பிட்டு மனசார உங்களை வாழ்த்திட்டு போகாம அவன் வந்து பிரியாணியை தின்னுட்டு என்ன இடம் இல்லாத வரைக்கும் பிரியாணி அடைக்கிறது. இதுல வேற என் தட்டுல பீஸ் இல்லைன்னு அவனுக்கு பீஸ் இல்லாம போயிடுது. அந்த பீஸ் இல்லைன்னு உடனே இந்த மென்டல் பீஸ் இருக்க மாட்டேங்குது அவன்கிட்ட. பக்கத்து இலையில போடுறான், அங்க 2 துண்டு வந்தோடனே இவன் இடையில 1 வந்தா பீஸ் ஆயிடுறான். இவன் டேய் கறியை கொண்டா, என் தட்டுல என்ன இருக்குது, வெறும் சோத்த போடுற, இதுக்காக நான் கல்யாணத்துக்கு வந்தேன். ஒரு சண்டை. அப்பவே பிபி ஏறிடும் அவனுக்கு. அந்த பிபி ஏறினதோட சேர்த்து கொஞ்சம் பிரியாணி தின்னுட்டு அது ஜீரணமாகாம வெளியே போகும்போது சூடா இருந்த பிரியாணியை குளிர் படுறதுக்கு ஐஸ்கிரீம் எடுத்து தின்னுட்டு ஒரு சொம்பு நிறைய 2 கிளாஸ் பாட்டில் தண்ணி கொடுப்பான், அதையும் குடிச்சு வச்சுட்டு இதெல்லாம் உள்ள போய் ஜீரணம் ஆகாம ஃபேட்டா மாறி அங்கங்க. ஆனா நீங்க எல்லாம் அழகா இருக்கிறீங்க, ஒல்லி ஒல்லியா. என் ஒய்ஃப் பார்த்தா சிரிச்சுட்டே இருந்தாங்க. இந்த பிள்ளைங்கள பார்த்தா அழகா இருக்கிறாங்க, தே ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட். அப்போ என்னன்னா நீங்க கரெக்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ உங்க சாப்பாடு முறையை கொஞ்சம் மாத்திங்க. நான் ஒரு டாக்டரா சொல்றேன். அதனால என்னன்னா உங்களுடைய உடம்பை கெடுக்காம வச்சுக்கலாம். நைட்டு சாப்பிட்றது கம்மியாக. நாங்கள் என்ன தெரியுமா சாப்பிடுவோம்? அதான் என்கிட்ட எல்லாமே கொடுத்துருக்குறாரு ஆண்டருமா. நான் பெருமைக்காக சொல்ல. 2006ஆம் ஆண்டு என் பிள்ளைகள் அமெரிக்கா தேசத்துக்கு போனாங்க. 2006லேருந்து இப்போ எத்தனை வருஷம்? அங்கே ஒரு 4, இங்கே ஒரு 15, 19 வருஷம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதில் 13 வருஷம் ரெகுலராக போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.